200ல இருந்து 171.333 கட் ஆஃப் எடுத்தவங்க வரைக்கும் நாளைக்கு கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணலாம். அதாவது ரவுண்ட் 1ல வரக்கூடிய ஜெனரல் மாணவர்கள் 7.5 மாணவர்கள் ரெண்டு பேருமே நாளைக்கு கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணலாம். சரிங்களா? அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் A to Z தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்படி ரவுண்ட் 1 மாணவர்கள் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். சரிங்களா? நாளைக்கு ஜூலை 20ஆம் தேதி தான் 7.5 ரிசர்வேஷனுக்கும் கவுன்சிலிங், ஜெனரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கவுன்சிலிங். அதாவது வந்து பாத்தீங்கன்னா 200ல இருந்து 171.333 கட் ஆஃப் எடுத்த ஜெனரல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, 7.5 ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே நாளைக்கு கவுன்சிலிங். சரிங்களா? அதாவது 7.5க்கு சொல்லணும்னா முதல் ரேங்கிங்ல இருந்து 2570வது ரேங்கிங் இருக்கிறவங்க வரைக்கும் எதுல வருவீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன்ல வருவீங்க. ஜெனரலுக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் ரேங்கிங்ல இருந்து 37,976 ரேங்கிங் இருக்கிறவங்க வரைக்கும் ஜெனரல்ல வருவீங்க. ஓகேங்களா? ஆனா கட் ஆஃப் வந்து ரெண்டு பேருக்குமே ஒண்ணுதான். 200ல இருந்து 171.333 கட் ஆஃப் எடுத்தவங்க வரைக்கும் ரவுண்ட் 1ல வருவீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நாளைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஜூலை 20, ஜூலை 21, ஜூலை 22, ஜூலை 20, 21, 22 இந்த 3 நாளும் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் போட போறீங்க. ஓகேங்களா? ரவுண்ட் 1ல வரக்கூடிய ஜெனரல் மாணவர்களாக இருந்தாலும் சரி, ரவுண்ட் 1ல வரக்கூடிய 7.5 மாணவர்களா இருந்தாலும் சரி, இந்த 3 நாள நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் போடணும். சரிங்களா? நீங்க 7.5 மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா 7.5க்கும் சாய்ஸ் ஃபில்லிங் போடலாம், ஜெனரலுக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் போடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ரெண்டுத்துலயுமே காலேஜ் அலாட் ஆகி வரும். ஓகேங்களா? உங்களுக்கு அதுல எந்த காலேஜ் பிடிச்சிருக்கோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஜெனரல்ல காலேஜ் கிடைச்சா நீங்க பணம் கட்டணும். 7.5ல காலேஜ் கிடைச்சா எந்த விதமான பணமும் கட்ட தேவையில்லை. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில டயர் 1ல வரக்கூடிய காலேஜஸ்ல 3 lakhsக்கு மேல ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. ஓகேங்களா? 315 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களால வந்து ஃபீஸ் வந்து அதிகமா பே பண்ண முடியாதுன்ற பட்சத்துல ஜெனரல் மாணவர்களாவே இருந்தாலும் சரி, சாய்ஸ் ஃபில்லிங்க பார்த்து வைங்க. சரிங்களா? சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கிறது பெருசு இல்ல. நாளைக்கு வந்து உங்களுக்கு காலேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த காலேஜ்ல பணம் கட்ட முடியாம திரும்பி வந்தீங்கன்னா அது வேஸ்ட் ஆயிடும். அதனால ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்து காலேஜ் சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க 7.5 மாணவர்களா இருந்தீங்கன்னா ரவுண்ட் 1லயே வந்து பாத்தீங்கன்னா சில காலேஜஸ் வந்து டயர் 1ல வரக்கூடிய சில காலேஜஸ் வந்து 7.5க்கு ஃபுல் ஃப்ரீ கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த காலேஜ் லிஸ்ட் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க சிஇஜி, எம்ஐடி, பிஎஸ்ஜி இந்த லைன்ல தான் சாய்ஸ் ஆர்டர் வைக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஃபார் எக்ஸாம்பிள் 200 கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா காலேஜுமே கிடைக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இவங்க மட்டும்தான் சிஇஜி, எம்ஐடி, பிஎஸ்சி வைக்கணும்னு கிடையாது. இந்த 171.333 கட் ஆஃப் எடுத்திருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து சிஇஜி கேம்பஸ்ல சிஎஸ்சி கிடைக்காதுன்னு தெரிஞ்சாலும் கூட இவங்களும் அந்த காலேஜ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வைக்கலாம். சரிங்களா? எனக்கு வந்து கிடைக்காது, நான் அந்த காலேஜ வைக்க வேணாலும் நீங்களே முடிவு பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து உங்க கட் ஆஃப் கிடைக்கவே கிடைக்காதுன்ற காலேஜஸ் எல்லாம் வச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்க கட் ஆஃப் கிடைக்கும்ன்ற காலேஜ வைங்க. அதுக்கப்புறம் உங்க கட் ஆஃப்க்கும் கீழே இருக்கக்கூடிய காலேஜஸ் வைங்க. ஓகேங்களா? அதாவது உங்க கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்ற காலேஜ் லாஸ்டா வைங்க. ஓகேங்களா? இந்த ஆர்டர்ல நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு டாப் காலேஜ் ஈஸியா கிடைக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம டாப் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிஇஜி, எம்ஐடி இந்த கேம்பஸ்லாம் சூஸ் பண்ணீங்கன்னா ஓகே. இதுல டயர் 1 காலேஜ்ல ஒரு சில காலேஜ் ரொம்ப ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஒரு சில காலேஜ்ல மெரிட் ஸ்காலர்ஷிப்மே கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? சோ இந்த மெரிட் ஸ்காலர்ஷிப் கொடுக்கக்கூடிய காலேஜஸ்லயும் நீங்க சூஸ் பண்றதா தான் பண்ணிக்கலாம். மேம் நான் கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்க விரும்பல, எனக்கு ஓரளவுக்கு நார்மலா இருந்தாலும் சரி பரவாயில்ல, ஆனா வந்து மெரிட் ஸ்காலர்ஷிப் கொடுக்கக்கூடிய காலேஜ் சொல்லுங்க அப்படின்னா நீங்க அந்த மாதிரி மெரிட் ஸ்காலர்ஷிப் கொடுக்கக்கூடிய காலேஜ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து உங்களால பணமே கட்ட முடியாது, எனக்கு வந்து பிரைவேட்ல தான் படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மெரிட் ஸ்காலர்ஷிப்பை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல படிக்க விரும்புறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டரா வைக்கணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சென்னையில படிக்க விரும்புறீங்க, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜ் தூக்கிட்டு போய் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வச்சிட்டீங்கன்னா சென்னை எப்படி கிடைக்கும்? கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜ் தான் கிடைக்கும். சரிங்களா? அதனால நீங்க எந்த ரீஜன்ல படிக்க விரும்புறீங்களோ அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்லாம் ஆர்டர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா அடுத்த ரீஜனுக்கு வரணும்.
சரிங்களா? இப்படிதான் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கணும். சில பேர் டவுட் கேக்குறீங்க, மேம் சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கும்போது ஒரு காலேஜ் திரும்ப ரிப்பீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அதாவது வந்து இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நான் பிஎஸ்ஜில சிஎஸ்சி கொடுத்துட்டேன், அடுத்த ஆப்ஷனா சிஇஜில சிஎஸ்சி கொடுத்துட்டேன். இப்ப நான் திரும்பவுமே பிஎஸ்ஜி வந்து கொடுக்கலாமா மேம்? ஏன்னா நான் மேலேயே பிஎஸ்சி கொடுத்துட்டேன், ஃபர்ஸ்டே கொடுத்துட்டேன், திரும்ப இந்த மூணாவது ஆப்ஷன் திரும்ப பிஎஸ்சி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்கலாம். சரிங்களா? இந்த ஒரு காலேஜ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த காலேஜ் நீங்க எத்தனை வாட்டி வேணா கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? நீங்க வேற இடையில வேற காலேஜ் வச்சுட்டு எத்தனை வாட்டி வேணாலும் நீங்க கொடுத்த காலேஜை கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு இந்த கோர்ஸ் பிஎஸ்சில சிஎஸ்சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், சிஇஜில சிஎஸ்சி செகண்ட் ஆப்ஷன், இது கிடைக்கல அப்படின்னா திரும்ப இசிக்கு வரீங்க, பிஎஸ்சில இசிஇ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு காலேஜ் நீங்க இடையில நீங்க வச்ச காலேஜ் திரும்ப ரிப்பீட் பண்ணி வேற கோர்ஸுக்கு நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா காலேஜுக்கு போயிட்டு ஃபீஸ் கட்ட முடியலன்னு செகண்ட் ரவுண்டுக்கு வந்துடாதீங்க. லாஸ்ட் இயர் மாணவர்கள் நிறைய பேர் இந்த தப்பை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி 7.5 மாணவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, மேம் காலேஜ்ல 1 லட்சம் ரூபாய் கட்ட சொல்றாங்க, நாங்க 7.5 இருந்தாலுமே 1 லட்சம் ரூபாய் கட்ட சொல்றாங்க, 1.5 லட்சம் ரூபாய் கட்ட சொல்றாங்க அப்படின்ட்டு காலேஜ் வேற ரவுண்ட் 2க்கு வந்தவங்களும் இருக்காங்க. சரிங்களா? சோ அந்த தப்புமே நீங்க பண்ணாதீங்க. 7.5ல உங்களுக்கு வந்து எந்த காலேஜ் ஃபுல் ஃப்ரீ பண்றாங்கன்னு பார்த்துட்டு பண்ணுங்க. முக்கியமா கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளமே இல்லாம போயிடும். சரிங்களா? அதே மாதிரி சிஇஜி எம்ஐடி இதெல்லாம் வந்து 7.5 ஃபுல் ஃப்ரீ தான். பிரைவேட் காலேஜ்மே ஒரு சில காலேஜஸ் இந்த ஆஃபரை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட் வேணும்னாலும் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் நீங்க பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல படிக்க விரும்புறீங்களோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு காலேஜ் நீங்க எத்தனை வாட்டி வேணா ஒரே காலேஜ் எத்தனை வாட்டி வேணா ரிப்பீட் பண்ணிக்கலாம். இடையில சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றது அப்படின்ற ஒரு லைவ் டெமோவை நான் உங்களுக்கு வீடியோல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டா படி பண்ணீங்கன்னா பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? அதுலயே வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும், மேம் ஜெனரல் மாணவர்கள் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது, 7.5 மாணவர்கள் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது, 7.5ல கொடுக்கக்கூடிய அதே காலேஜ் ஜெனரலையும் கொடுக்கலாமா அப்படின்ற டவுட் வரும். கண்டிப்பா கொடுக்கலாம். சரிங்களா? நீங்க 7.5ல என்னென்ன காலேஜஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே காலேஜ் ஜெனரல்ல அப்படியே டிக்டோவா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா ஒரு காலேஜ் வச்சிருக்கீங்க, சிஇஜின்ற காலேஜ் வச்சிருக்கீங்க அப்படின்னா 7.5லயுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா சிஇஜின்ற காலேஜ் வைக்கலாம். அதே மாதிரி ஜெனரல்ல செகண்ட் ஆப்ஷனா பிஎஸ்சி வச்சிருக்கீங்க அப்படின்னா 7.5லயுமே செகண்ட் ஆப்ஷனா பிஎஸ்சி வைக்கலாம். ரெண்டுத்துக்குமே நீங்க டிக்டோவா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அதனால ப்ராப்ளமே கிடையாது. சரிங்களா? ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு காலேஜ் அலாட்மெண்ட் ஆகி வரும். அதுல உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கோ அதை ஓகே பண்ணிட்டு மீதி மத்த காலேஜ் விட்டுருங்க, கை வைக்காம விட்டுருங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 7.5லயும் சீட்டு கிடைக்குது, ஜெனரல்லயும் சீட்டு கிடைக்குது அப்படின்னா 7.5ல கிடைச்ச காலேஜ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஜெனரல் அப்படியே கை வைக்காம விட்டுட்டு 7.5 மட்டும் ஓகே பண்ணிட்டு காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்றத மொபைல் மூலமா எப்படி செக் பண்றது, வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன ஆப்ஷன் கொடுக்கறது, உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் எப்படி டவுன்லோட் பண்றது, இது எல்லாமே வந்து ஒரு ஷார்ட் வீடியோவா உங்களுக்கு போட்டு ஒட்டுமொத்தமா ஒரு பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்குமே கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நீங்க பார்த்துக்கோங்க. முக்கியமா ரவுண்ட் 1 மாணவர்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வேணும், டாப் 50 இன்ஜினியரிங் காலேஜஸ் லிஸ்ட் வேணும் அப்படின்னா அந்த பிடிஎஃப்மே வாங்கி நீங்க அழகா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் 20, 21, 22 3 நாள் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. 23ஆம் தேதி ஒரு நாள் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. 24ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆகும், காலேஜ் எந்த காலேஜ் கிடைச்சிருக்குன்ற ரிசல்ட் வரும். சரிங்களா? நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிருக்கீங்களே, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுல இருந்து உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைச்சிருக்கு, நீங்க 1000 காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுத்தாலுமே அதுல இருந்து ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸ் தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அலாட்மெண்ட் ஆகி வரும். சரிங்களா? அந்த காலேஜ் ஓகே பண்றதா அப்போர்டு கொடுக்கறதா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நீங்க உங்களுக்கு ஜூலை 24 அன்னைக்கு என்ன காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்ற ரிசல்ட் வரும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஜூலை 24 அன்னைக்கு வரும். ஜூலை 24 அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா ஓகே பண்ணணும். ஓகேங்களா? 24, 25 2 டேஸ் டைம் கொடுக்குறாங்க. 24, 25 இந்த 2 டேஸ்ல நீங்க என்ன பண்ணணும், அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல கொடுத்துருக்கூடிய காலேஜ் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து ஓகே பண்ணணும்.
அப்படி அந்த காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய காலேஜ் பிடிக்கல அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கலாம். இப்போ அக்செப்ட் அண்ட் அப்போர்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பிஎஸ்சி இருக்கக்கூடிய இசி வந்து உங்களுக்கு நீங்க கொடுத்த சாய்ஸஸ்ல பிஎஸ்சி இருக்கக்கூடிய இசி அதாவது 3வது ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இது செகண்ட், இது தேர்ட். நீங்க கொடுத்த சாய்ஸ் இல்லைங்களா 3வது ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா சிஎஸ்சி தான் படிக்கணும்னு விருப்பப்படுறீங்க. அப்ப என்ன பண்ணலாம், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுக்கறது மூலமா ஓகேங்களா. நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா பிஎஸ்சி இருக்கக்கூடிய இசி அப்படியே இருக்கட்டும், நான் மேல இருக்கக்கூடிய 2 காலேஜ் ட்ரை பண்ணி பாக்குறேன், அப்படி ட்ரை பண்ணி அது கிடைச்சிச்சுன்னா அதுல போய் ஜாயின் பண்ணிடுறேன், அப்படி கிடைக்காத பட்சத்துல நான் இங்கேயே வந்து ஜாயின் பண்ணிடுறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்க அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுக்கறது மூலமா சிஇல இருக்கக்கூடிய சிஎஸ்சி உங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு, பிஎஸ்சி இருக்கக்கூடிய சிஎஸ்சி கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி எல்லாம் ரெண்டுமே கிடைக்காம போய் திரும்பவும் பிஎஸ்சி இருக்கக்கூடிய இசில போய் ஜாயின் பண்ணக்கூடிய நிலைமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, இதுதான் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட். அதை நீங்க எப்ப அந்த ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 24 அன்னைக்கு உங்களுக்கு அலாட்மெண்ட் வருது இல்லையா, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். அந்த 24ல இருந்து 25 குள்ள 25 ஈவினிங் 5 o'clock குள்ள நீங்க அந்த ஆப்ஷனை கொடுக்கணும். அதாவது அப்போர்ட், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து நீங்க காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்க அப்படின்னா இப்ப பிஎஸ்சில இருக்கக்கூடிய இசி கிடைச்சிருக்கு, நீங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்க அப்படின்னா மறுநாளே உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். அதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க பிஎஸ்சி காலேஜ்ல இருக்கக்கூடிய இசி டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, எந்த பிரச்சனையுமே வராது. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட். ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 26 அன்னைக்கு உங்களுக்கு வருது. ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஜூலை 26 அன்னைக்குமே போய் காலேஜ் ஜாயின் பண்ணலாம், 27 ஜாயின் பண்ணலாம், 28 ஜாயின் பண்ணலாம், 29 ஜாயின் பண்ணலாம், 30 அன்னைக்கும் ஜாயின் பண்ணலாம். அதாவது ஜூலை 26ல இருந்து 30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டைமிங் கூட நீங்க போய் காலேஜ்ல ஜாயின் பண்ணிடணும். இல்ல அப்படின்னா உங்களால காலேஜ்க்கு போக முடியாது. அந்த பர்டிகுலர் டைமிங்குள்ள நீங்க போயிட்டு காலேஜ்ல ஜாயின் பண்ணிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கவுன்சிலிங் வந்துட்டே இருக்கும், round 2 round 3 அப்படின்ட்டு. ஹாய் ஃபில்லிங் லிஸ்ட் வேணும்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. காலேஜ்ல போய் ஜாயின் பண்ண போறீங்க, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் முக்கியமா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிபிகேட், டிசி, 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட். சில காலேஜஸ்ல மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கேட்பாங்க. அது வந்து எம்பிபிஎஸ் முடிச்ச டாக்டர் கிட்ட, பிரைவேட்டா இருந்தாலும் சரி கவர்மெண்ட் டாக்டரா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா உங்களை வந்து ஹைட், வெயிட், பிபி இதெல்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு போய் நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, நீங்க அதெல்லாம் வாங்குறதுக்கு டைம் இல்லை மேம் அப்படின்னா காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு கூட அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த சர்டிபிகேட்டை சப்மிட் பண்ணலாம். முக்கியமா நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் எடுத்துட்டு போங்க. நீங்க இன்கம் சர்டிபிகேட் எடுத்துட்டு போங்க. இன்கம் சர்டிபிகேட் எடுத்துட்டு போறது மூலமா எஸ்சி கம்யூனிட்டிக்கு 50,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மத்த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5,000 ரூபாய் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ இன்கம் சர்டிபிகேட், 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி, அதுக்கப்புறம் என்னது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட், ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. ஓகேங்களா, ஒரு 5 போட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒரு 5 போட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் முக்கியமா எடுத்துட்டு போகணும் காலேஜ் போய் ஜாயின் பண்றதுக்கு. ஓகேங்களா, ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரையும் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு போகணும். நீங்க வந்து அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டருக்கு நான் சொன்ன இந்த சர்டிபிகேட்லாம் எடுத்துட்டு போய் டிஎஃப்சி சென்டர்ல கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க. அப்போர்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்களும் போய் காலேஜ்ல ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா, வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.